கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் டயர் பிரச்சனை காரணமாக அவசர பாதையில் நின்ற லாரி மீது 6 பேர் கொண்ட குடும்பத்தை ஏற்றி சென்ற MPV வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், 5 படுகாயமடைந்தனர். பஹாங் மாரான் ஆரினாரில் இன்று அதிகாலை 1:50 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது குவாலலும்பூரில் இருந்து குவாந்தானுக்கு சென்று கொண்டிருந்த 35 வயது லாரி ஓட்டுநர் டயரை மாற்றுவதற்காக அவசர பாதையில் அதனை நிறுத்தியுள்ளார். அப்போது இதர 5 குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிக்கொண்டு குவாலலும்பூரில் இருந்து தெலுங்கானாவுக்கு 41 வயது ஆடவர் ஓட்டி சென்ற MPV வாகனம் அவசர பாதையில் நின்றிருந்த லாரியின் பின்புற வலது பக்கத்தை மோதியது. அதில் முன் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த ஓட்டுநரின் 12 வயது மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். MPV ஓட்டுநர், அவரது மனைவி மற்றும் 1 முதல் 10 வயது வரையிலான அவர்களின் 4 குழந்தைகளும் படுகாயமடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக தமுர்லோ சுல்தான் அஹ்மத் ஷா மருத்துவமனைக்கு 5 கொண்டு செல்லப்பட்டதாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஓங் கிம்வாய் தெரிவித்தார். 35 வயது லாரி ஓட்டுநருக்கு காயமேதும் ஏற்படவில்லை. அவசர பாதையில் நின்ற பிறகு மற்ற வாகனங்களுக்கு எச்சரிக்கை வழங்கும் பொருட்டு லாரி ஓட்டுநர் வாகனத்தின் பின்னால் ஒரு கூம்பை வைத்திருந்தது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தியதற்காக 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.